நான் இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த ஹார்பருக்கும் வந்ததில்லை. என்னோடய காரில் தனியாக ஹார்பருக்குள்ளே வந்திருக்கிறேன். ட்ராங்கோபார் சொல்கிற தரங்கம்பாடியில். இது ஒரு வித்தியாசமான அனுபவம் எனக்கும். இங்கே வந்து நீங்கள் காரை திருப்பி போய்க்கலாம். தரங்கம்பாடியில் நிறைய இடம் இருக்குது, ஆனால் இந்த இடத்த மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபோர்ட் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி இந்த ட்ராங்கோபாரில் இருக்கிற ஹார்பரும் ரொம்ப முக்கியம். செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த ஹார்பருக்குள்ள வந்து கார்லேயோ பைக்லேயோ தனியாக வரலாம். வந்து நல்ல ஒரு டிரைவ் ப்ளஷர் எடுத்துக்கிட்டு ரொம்ப தனியாக இருக்கும். யாரோட தொந்தரவு இருக்காது. ஹார்பரில் வந்து சுற்றி பார்த்துட்டு நீங்கள் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இந்த ஹார்பருக்குள்ளே இந்த இடத்துக்கு வரணுன்னா கொஞ்சம் தூரம் தான், ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் இந்த ஹார்பரில் சுற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டமாக இருக்குது. நீங்கள் சென்ட்ரல் கடலுக்கு நடுவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு தனி தீவாகவே உங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல இடம். இந்த மாதிரி வர இடத்துக்கு எப்படி போகுதுன்னு தெரில. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பாட் நிறைய இடத்துல அங்கே மாதிரி இருக்கு பாருங்க. இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. ஸோ இது ஒரு கிட்டத்தட்ட நமக்கு இந்த ஹார்பரோட இடம் வந்து ஃபுல்லாகவே தீவு மாதிரி இருக்குது. அந்த ஹார்பர் தொடங்குற இடத்துல மீனவர்கள் மீன் பிடிக்க வலைலாம் நெஞ்சிட்ருக்காங்க. நல்ல ஒரு தனியாக வந்து சுற்றி பார்க்கக்கூடிய இடமா இருக்கும். இந்த இடத்த வந்துட்டோம், பார்த்துட்டோம். அதனால் இப்போ வண்டியை திருப்பி எடுத்துகிட்டு போகிறோம். வண்டி திருப்பி எடுக்கிறோம், போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். போகிற இடம் ஃபுல்லாக. வரும்போது போகும்போது ஜாக்கிரதையாக போய்க்கோங்க. ஏன்னா ஒரு பக்கம் மட்டும்தான் பாலத்தில் செவுர் இருக்குது, இன்னொரு பக்கம் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஜாக்கிரதையாக ஓட்டுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு முழு தீவுக்கு நடுவில் வந்த மாதிரி இருக்குது. 2 பக்கம் கடல். கடல்னால் இது ஹார்பர். அதனால் இந்த வந்து நீங்கள் மற்ற ஹார்பரில் பார்க்குற மாதிரி ஒரு தனி பகுதி. அப்படி மீன் பிடிக்கிற ஹார்பர் இது, ஃபிஷிங் ஹார்பர். ஆனால் தனியாக பாருங்கள். எதிரில் எத்தனை பசங்க ஜாலியாக வண்டியில் வந்துட்டுருக்காங்க. பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக கடல். இந்த பக்கமும் கடல். தரங்கம்பாடி வந்தீங்கன்னா காரில் வந்தாலும் சரி, பைக்கில் வந்தாலும் சரி, இந்த இடத்த விட்டுறாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. வந்து கட்டாயமாக பாருங்கள். ஒரு நல்ல வியூவாக இருக்கும். கடலுக்கு நடுவில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இறங்கி பார்த்தீங்கன்னா இன்னும் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க.